புதுச்சேரியில் வாய்க்கால் கட்டும் பணி போது மின்துறையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து தமிழக தொழிலாளர் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகியுள்ளனர். புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் வசந்த நகர் என்ற பகுதியில் பொலிவுறு நகர திட்டத்தின்படி வாய்க்கால் அமைக்க பணிகள் நடந்து வருகிறது. இன்று காலை 16 தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது வாய்க்காலில் இருந்த சேற்றை வெளியேற்றி சுவர் அமைக்கும் பணி நடந்தது. அப்போது மின்துறைக்கு சொந்தமான 33 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுவர் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்கு இடையே தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மறுபக்கம் நின்றிருந்த 10 பேர் உயிர் தப்பியுள்ளனர். சம்பவம் நடைபெற்றவுடன் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து வந்து மீட்க நடவடிக்கை எடுத்தனர். இருப்பினும் ஆம்புலன்ஸ் உரிய நேரத்தில் வராத காரணத்தினால் மினி லாரியில் வைத்து தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முதல்கட்ட விசாரணையில் கட்டுமான பணியில் திருவண்ணாமலை, ஆத்தூர் ஆகியோர் ஈடுபட்டு வந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் சம்பத் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் வந்து பார்வையிட்டனர். இந்த விபத்தில் அரியலூர் மாவட்ட நெட்டக்குறிச்சியைச் சேர்ந்த பாக்கியராஜ், பாலமுருகன், ஆரோக்கியராஜ் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.